பாயாசம் காய்ச்சப்புறம் இந்த பாயாசத்தினாலே அதில் நிறைய நினைவுகள் வருமாறது. பாயாசம் எல்லாரும் பிடிக்கும். பசுப்பால், கச்சான், நிலக்கடலை, உடைச்செடுத்து ஏலம், கருவாப்பட்டை, கராம்பு. அதேமா வாசனை திரவியங்கள் 2 பேர் இருக்குங்களா? சவ்வரிசி 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 வந்து அதிகமாக களி எடுத்துக்காங்க. அப்படி உண்மையிலே ஏலம் கருவா கராம போட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் ப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரதி. நான் விது. நான் மிது. ஓகே, இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னால், ரதியம்மா ஒரு பாயாசம் காய்ச்சப்புறம் இந்த பாயாசத்தினாலே அதில் நிறைய நினைவுகள் வருமாறது. பாயாசம் எல்லாரும் பிடிக்கும். அந்த பாயாசத்தை வந்து நிறைய முறையில் காய்ச்சலாம். அந்த பாயாசத்துக்கு வந்து நிறைய பொருட்களும் சேர்க்கலாம். வேணே சிலவங்க வெறும் சவ்வரிசையும் கொஞ்சம் சீனியையும் போட்டு காய்ச்சுவாங்க. சிலவங்க சவ்வரிசோட சேர்த்து தேங்காய் பால் போட்டு காய்ச்சுவாங்க. சிலவங்க பால் போட்டு காய்ச்சுவாங்க. அப்போ எங்களுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். அதிகமா ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு எப்படி செய்ய வேண்டிய விளங்கும். அதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்பா நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்தோடும் வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பாயாசம் காய்ச்சறதுக்கு நிறைய பொருட்கள் வச்சுக்கோம். அதை ஒவ்வொன்றா காட்டுறோம். பசுப்பால் எங்கே வாங்கின நீங்கள்? இது இந்த அண்ணாட்டை வாங்கினேன். அண்ணாட்டை வாங்கினீங்களா? எத்தனை வாங்கினீங்க? நாங்கள் 2.5 போத்தல் வாங்கினோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சவ்வரிசி வந்து தேங்காய் பால்லையும் காய்ச்சலாம், பசுப்பாலையும் காய்ச்சலாம். பசுப்பால்லையும் காய்ச்சலாம். பாலில் காய்ச்சறதாங்க கொஞ்சம் நல்ல. பசுப்பால் இருக்கு தானே, கொஞ்சம் பசி இடங்க வந்த வயசில் கொஞ்சம் நேரம் பசியையும் பிடிக்கலாம். அப்போ பசுப்பால் காய்ச்சினா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெல்லம், சீனி. இந்த இவர் தான் வந்து ஜவ்வரிசி. இதுல பேர் ஜவ்வரிசி தானேடா? ஜவ்வரிசி தான் முக்கியமான. இது கச்சான் பருப்பு. இது கச்சான், நிலக்கடலை உடைச்செடுத்து. நிலக்கடலை உடைச்சிக்காங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளம்ஸ். ஆனா பேரிச்சம்பழம் இல்லம்மா கடையில. பேரிச்சம்பழம் அது நீங்க விரும்பினா போடலாம். பேரிச்சம்பழம் போடல. இது 3 இனங்கள் இருக்கு. ஏலம், கருவாப்பட்டை, கராம்பு. அதாவது கருவாப்பட்டை, ஏலம், கராம்பு 3 இருக்கு கையில. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவ்வளவு பொருட்களையும் வச்சு தான் நாங்க ஜவ்வரிசி காய்ச்ச போறோம். இன்னொன்று மிது எங்க நூடுல்ஸ் தெரியுமா? இருக்குமா? நூடுல்ஸ் கட்டாயம் போடணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நூடுல்ஸ் அதிகமா எடுத்து வந்துருக்காங்க. நூடுல்ஸ் பாருங்க. சரி, அப்ப எல்லாம் போட்டு நாங்க ஜவ்வரிசி காய்ச்ச போறோம். பெஸ்ட்டுக்கு ரதியம்மா இந்த பாலை வந்து அடுப்புல காய்ச்சறதா இல்லை என்ன விளக்கம்? இது கொஞ்சம் கொதிச்சு வரக்கிட்டோம் மகன். இதெல்லாம் போட்டு காய்ச்சுவோம். இதெல்லாம் காய்ச்சணும். பெஸ்ட்டுக்கு பால் காய்ச்சி கொதிக்க வைக்கணும். கொதிக்கட்டும். ஓகே, அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. பெஸ்ட்டுக்கு நாங்கள் பாலை காய்ச்ச போகிறோம். வாங்க ரதியம்மா, பாலை காய்ச்சுவோம். இது வறுக்கணுமா? ஓ சரி. இது வறுக்கணும். 2 வறுக்கணும். எல்லாம் மறுக்கிறதா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற கச்சான் மற்றது இந்த ஏலங்கருவாலை மட்டும் வறுக்கணுமா. வறுத்து ஃபஸ்ட்டுக்கு இறக்கி போட்டு தான் பாலை காய்ச்சணும். ஏன்னா ரதியம்மா? ஓகே, அப்போ இதை வறுப்போம் நம்ம. ஓகே, எடுத்து வாங்க. கச்சான ஃபெஸ்ட்டுக்கு வரதா நம்மளோட வாய் கொஞ்சம் சும்மா அறியா தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏலம், கருவா, கராம்பு 3ஐயும் பறக்கணும். எல்லாத்தையும் பருப்போம். இப்போ காக்கானிமா மூடிய போல. ஓகே, மூடியப்போம். இப்போ நம்ம வறுக்க தானே வேணும். இதை எடுப்போம். ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு கச்சான் பறக்க போகிறோம். கச்சான வைங்க. கச்சான வைக்கல, சட்டியை வைப்போம். சாரி. ஓகே, அதாவது குட்டியான சட்டி. சின்ன தாஜிடா பாதி. கச்சான் போடலாம், கஜு போடலாம், பாதாம் பருப்பு போடலாம், பிஸ்தா எல்லாம் போடலாம். இதுக்கு இதன் இல்லைன்னு டேஸ்டியாக இருக்கும். அதாவது இந்த நிறைய பொருட்கள் போட்டால் இன்னும் கொஞ்சம் கஞ்சி வந்து நல்ல ஒரு சுவையை தரும். இந்த கஞ்சிக்கு ஒரு கதை இருக்குமேடா, என்னன்னு சொல்லு. அந்த சித்திர கதையில் கேள்விப்பட்டுவீங்க அதிகமா. இந்த சித்திரை கஞ்சி, அந்த சித்திரை கஞ்சி டைமில் கட்டாயம் கஞ்சி காய்ச்சுவாங்க. அதுவும் முதல் நான் சின்ன படத்தில் இருக்கிற என்னன்னா கஞ்சி காய்ச்சுவாங்க. அப்போ கப் பண்ணுறது தான் பெரிய செம்பு பெரிய சிலருக்கு மட்டும் தான் ஓடுறேன் கோயிலில். நிறைய பேர் காய்ச்சாங்க. 4-5 பேர் 2 போடு வைப்பாங்க. ஒரு 100-100 புள்ளிகள் இருக்கும். அது போடுங்கிறதே மாதிரி
சூடாயிட்டு நினைக்கிறேன். அப்போ அந்த டைமில் எப்படின்னு சொன்னால் அப்போ கஞ்சி கொண்ட போகிறா நாங்கள் லைன்லேயே போனால் நிறைய பேர் ஆகிப்பாங்க என்னவாங்க 4-5 பேர் 2 கச்சுவாங்க. அப்போ இவங்ககிட்ட ஒரு கரண்டி அவங்ககிட்ட ஒரு கரண்டி அவங்கள்ட்ட ரெண்டு ஏதாவது ஒரு செம்பு நிரம்பிடும். நிரம்பின ஓடுறான் வீட்டை வேண்டியது. அதெல்லாம் ஒரு காலண்டா முதல் விடிய ஏர்லியா எல்லாம் சில இடங்கள்ல காய்ச்சுவாங்க. மற்றது எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கா யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமான் கோயிலில் வேலைஞ்சினாங்க. சரியா வேலைஞ்சினியா? ஓ தேசம் வேலைஞ்சினாங்க. வேலை செஞ்ச டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் படிக்கணும். அப்போ எங்களை சரியான பசியும் வேறு. அப்போ அங்கால சொன்னாங்க அண்ணன் இருக்காங்கண்டு. அப்போ அங்கே அண்ணன் வித்தியாசம் நல்லா இருந்துச்சுடா. அப்படின்னு சொன்னால் திருவிழா டைமில் டெய்லி அண்ணன் கொடுக்கணும் வெள்ளிக்கிழமையில். அப்போ சொன்னாங்க ஒரு வெள்ளி நல்ல சாப்பிடாண்டு நமக்கு பொதுவாக மறக்கிறேன்டா விருப்பம் இல்லைண்ணே. அப்போ கொஞ்சம் அன்னதானம் அதில் கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு அந்த கோயிலுக்கு போய்த்தோம் நானும் என் நண்பனும். அங்கே போனால் லைன் இடிக்க நான் ஒரு வாழை தந்து லைனில் இருந்தேன். சரியா ஃபஸ்ட்டுக்கு சோறு தந்தாங்க சாப்பிடுது பாயாசம்டாப்பா. பாயாசம் ஓ வாழையில தருவாங்க பாயாசம். ஏன்னா வாழையில இல்லையா? ஓ யாழ்ப்பாணத்தில் கூட பாயாசம் தார் அதிகமா தெரியுமா? வாழையில தருவாங்க. நூடுல்ஸ் எல்லாம் போட்டு தான் காய்ச்சிடும். நான் சாப்பிட்டீங்க நல்லா இருந்தீங்க. சில அரிசி கஞ்சி கண்டு காய்ச்சுவாங்க. அரிசி எல்லாம் போட்டு குடிச்சு போட்டு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகிற இந்த பாயாசம் குடிக்கிறதுக்காண்டி. சரியா? ஆனால் உண்மையால் அந்த யாழ்ப்பாணத்தில் சில கோயிலில் நதி இருக்குல்ல அந்த கோயிலில் 3 நேரம் சாப்பாடு கொடுக்கும் ஒவ்வொரு நாளும். நாங்கள் எப்படின்னா அந்த திருக்கேஸ்வரம் போன குண்டுக்குள்ளே அங்கே அடிக்கடி போகிறேன். அங்கே போயிட்டு சாப்பிட்டு அழகா அதிகமாக இப்போ என்ன மறுபடி தானே மறுபடுது. கை போனாலும் போகும் கவனம் பார்த்துக்கொள்ளணும். மீது கை போனா கரண்டி வரும் மேலே அதிகமா. அதிகமாக பிடிக்குமா பாயாசம்? பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அதிகமாக குடிக்க மாட்டாங்க. நாங்கள் இப்போ எங்களோட ஊரில் என்ன சித்திரக்கதை நடந்தாப்புல போனோம். நாங்கள் என்னண்டு போன டைமில் பார்த்துக்கிட்டு சொன்னால் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாப்புலாம் ஒரு பொடி சொன்னால் கஞ்சி காய்ச்சிறாங்கண்டி. நாங்கள் ரதியமாட கப்பை தூக்கிட்டு போகிறோம். அங்கே இல்லை அங்கே பானையில் கொண்டு ஆக்கள் வைத்தாங்க. என்ன நோண்டிட்டா பாய் இனி ஒன்றும் செய்கிற ஆக்களை கண்ணமுக பார்த்து செம்பளிச்சு ஓடி வந்துட்டோம். வேறு அதிகமாக சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு நான் பிறகு காய்ச்சி தரேன் தம்பின்னு சொல்லி. ஆனால் இண்டையை காய்ச்சிறாங்க. அதாவது திடீர் முடி வேணாம் மக்கள் நீங்கள் ஆசைப்பட்டதில் அதை நான் நிறைவேற்றி ஆகணும். அதிகமாக இவன் கலரா பாரு இது மறுபடியும் ஒன்று தாங்க ஆகும். மறுபடியும் பார்ப்போம். ஓகே ஓ கணக்கா மறுபடுது இங்கே பாருங்க சாணு கஜான் வந்து வறுபடும்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற தோல் வந்து ஈஸியாக வந்து விடப்படும். இல்லாட்டி விடப்படும். இங்கே பாருங்க இந்த கஜான் அப்படி உடச்சி போட்டு எடுத்தாங்க. நானே அதிகமாக வறுக்காம போடுறாங்க ஏலங்கருவாயெல்லாம். ஏலம் கருவா கராம்பு கராம்பு அதிகமாக வர்றேன். கஜானுக்கு செக்யூரிட்டி முக்கியம். அதிகமா முறைக்கு இறங்கிட்ட தந்திருக்கணும் இந்த கஜானை சாப்பிட்றதுக்கு இல்லை விதுட்டு இருந்து காப்பாற்று இல்லை. அப்பா நீ ஈஸியாக சாப்பிடலாம்டா. மணக்குதுடா. ஏ ஏலங்கரை உனக்குறாரு. ஓகே 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 இங்கே பாருங்க எப்படி இறங்க அதிகமாண்டி. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜான மருத்துவம் ஏலங்கரோட மருத்துவம் என்னென்னு சொன்னால் அந்த கராம்பரிக்கு தானே கொஞ்சம் சூடு காரணமாக கறி போயிடுது. இங்கே பாருங்க கருப்பு தானே கருண்டு இல்லை கொஞ்சம் கறி தரேனே. ஓகே அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பால் ஏற்றுவோம். அடுப்பில் பால் தான் கொஞ்சம் கொதிக்க லேட் ஆகும். பால் ஏற்றிட்டு இதை நம்ம என்ன செய்யணும்? இடிக்கணும். இடிச்சு தூளாக்கணும் அதிகமா. ஓகே பால் காய்ச்சித இல்லையா? காய்ச்சிடும் இல்லையா? அப்போ பால் அடி பிடிக்கிறது இந்த ஷர்ட் வராதா? சூடாகணும். ஓகே அப்படியே பால் அடுப்பில் இருக்கட்டும். நம்ம இப்போ ஏலங்கரை போட்டு இடிச்சு வைப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஏலம் கருவாயை போட்டு இடிக்க போகிறோம். இடிச்சு தூளாக்குனா தான் எல்லாம் சேரும். வந்து இது என்னென்னு சொன்னால் அப்படி இடிச்சு தூளாக்குற பட்சத்தில் வந்து இந்த கஞ்சோட வந்து அது சேர்ந்துருக்கும். மற்றது கட்டி அறியாது தானே இல்லாட்டி கட்டி விடும்.
இடிச்சு மாவாக்காங்க ரதியம்மா அது. பாஞ்சோண்டு அடிக்கு நம்ம அதான் ரதியம்மா வாசனை திரவியங்கள் 2 பேர் இருக்குங்களா? வாசனை திரவியம் ஏலம் கருவா. இலங்கையில இந்த அந்த காலத்துல கூட ஏற்றுமதி செய்யறது இந்த ஏலம் கருவா தான். இந்த மன்னராட்சி காலங்கள்ல கொஞ்சம் அடிங்களேன். ஆமா நறுவல் அடிக்கணும். இந்த இடிச்ச அடியில நீங்க மாவாக்கி படையல போஷா போயிது. பாயாசம் வந்து நீங்கள் எல்லா முறையிலையும் காய்ச்சலாம். இது நாங்கள் எங்களோட மக்களுக்காக வந்து நாங்கள் டிஃப்ரெண்டாக முறையில் காய்ச்சி காட்டுறோம். இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்ட பாயாசத்தை கொஞ்சம் வித்தியாசம் டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பசிப்பாலை கொஞ்சம் காய்ச்சணும். ஆடோட அம்பு வில்லு ஆயிடும். இந்த பாருங்க மக்களே, இது என்னன்னு சொல்லி சாணும்? ஆடை பிடிச்சிட்டு பால் ஆடை. இனி வந்து ஒரு பொருட்களா போடலாம் நாம இதுக்குள்ள. என்னண்டா அந்த தம்பியாக்கடி நான் கணக்க பாலம் கொஞ்சம் துவைக்கட்டாண்டு நான் கொஞ்சம் துவைச்சிட்டேன். உண்மையிலேயே பால் வந்து அதிகமா 2 லிட்டர் வாங்கிட்டாங்க. 2 லிட்டர். அது வந்து இது ஃபுல்லா போட்டோம்னா நிரம்பிடும். நாங்கள் சொன்னதையுமா நம்ம மக்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு ஆடும். நம்ம இது முடிய நம்ம பிறகு நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் கூட செய்யலாம். என்னடா இது நம்ம மக்கள் தானே செய்யற முறையில காட்டுறோம். அதேமா இதுக்குள்ள நம்ம இப்போ 1.5 லிட்டர் பால் ஊற்றிருப்போம். என்னடா 1.5 லிட்டர் 2 வத்து பண்ண அதேமாதிரி எத்தனை வத்து? ஒரு வத்து நடா பிடிக்கும். ஒரு வத்து பானையில் வந்து 2 லிட்டர் பால் பிடிக்கும் போல. 3 லிட்டர் பால். அடே அண்டு இப்படித்தான். சரியா சொன்ன நம்ம மாட்டா 5 வத்த பால் உருவாக்கலாம். ஒரு மண் சட்டி ஒன்று இல்லை சரியா? அப்போ நான் தான் போய் அந்த பால் வாங்கியிருந்தேன். பால் கறக்கிறது திரும்ப பால் ஊத்துட்டா பிடிச்சி அந்த மண் சட்டி உள்ள 5 லிட்டர் தான் வந்தீங்க. ஃபுல்லாக 5 லிட்டர் பால். எனக்கு வந்து கடுப்பு. என்ன பால்கார இப்படி நிறுத்திக்காண்டைக்கு கொஞ்சம் இருக்கன்னு சொல்லிவிட நினைச்சேன். ஒரு போத்தல் எடுத்தேன் ஊத்துனா சரி 5 போத்தல் இருந்துக்கிறா. 60 கூட இருந்துக்கிறா. பால் குடிக்கிறது அப்படியா? எனக்கு தெரியல. சரி அதிகமா சவரிச்சு எடுத்து வரலாம் பிள்ளை. இனி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ஒரு பொருட்களை போட்டோம்னு சொன்னா தான் அது வந்து இந்த சவ்வரிசி எல்லாம் அவிஞ்சு ஊது வரும். போட்டு காய்ச்சணும் எல்லாத்தையும். நூடுல்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சக்குள்ள மற்ற சவ்வரிசி காஞ்சி காய்ச்சக்குள்ள உண்மையில இன்னொரு ஞாபகம் வருது எனக்கு. என்னன்னு சொன்னா இந்த திருவம்பா டைம் தானே, திருவம்பா டைம்லாம் கூட சவ்வரிசி தருவாங்க. நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த டைமில் அந்த திருவம்பா போகிற சின்ன வயசுல வந்து இந்த சவ்வரிசி குடிக்க தான் போகிறேன். இன்றைக்கு அவங்கள்ட விட சவ்வரிசி வேண்டா சரி போல் வந்துடும். நான் அநேகமான இடங்கள்லடா டீ பிஸ்கெட் தான் அநேகமான எங்கடையில் கூட கஞ்சி தான். அது தகவல் கிடைச்சுட்டாப்பா. அது என்னடா அந்த அந்த மன்றத்துல வந்து சொல்லுவாங்க, தம்பி இன்றைக்கு எங்கட வீட்டை வந்து கஞ்சிரா எங்களோட பிஸ்கெட் அப்பதான் நம்ம அந்த ஒழுங்கியால போகலாம். அப்ப எங்களுக்கு அது தெரிஞ்சா அப்படி சந்தோஷம். ஓகே ரதியா போடுங்க. சவ்வரிசி 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 வந்து அதிகமா கழுவி எடுத்துக்காங்க. ஓகே சவ்வரிசி போட்டாச்சு. சவ்வரிசி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இறுகி வரும். அதிகமா சவ்வரிசி போட்டது பறந்துட்டான். இது கொண்டு சிரிக்காங்க. பறந்தாடா அதிகமாக பறந்துட்டு உங்களுக்கு பறந்தது நல்லா எனக்கு பறக்கல. கழுவுனது விழாது ஒட்டி பிடிச்சி. எங்க சவ்வரிசி காணல. சவ்வரிசி கரையணுமேடா. அடே இந்த சவ்வரிசியில வந்துடா சவ்வரிசி படம் இன்னொரு மாதிரி என்னண்டாகும். சவ்வரிசி போடையா? சவ்வரிசி படம் இருக்கு. சவ்வரிசியோட சின்ன நரிக்கும். ரவையா? எப்படி ரவானே? ரவை எப்படி என்ன ரவையும் ரவையில இது கஞ்சி காய்ச்சல இல்லை? இல்லடா ரவை அல்வா கிண்டலாம். ரவை உருண்டை, ரவா லட்டு. நூடுல்ஸ் போடுவீங்களா? ஓகே வாங்க போடுங்க. நூடுல்ஸ் சவ்வரிசிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெதி அவியாது. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டுக்கே போட்டுருணும். முன்னுக்கு போட்டால் தான் நல்லா அவிஞ்சிருந்தாங்க.
அதை நாங்கள் வறுத்த கஜானா கசக்குறோமா கையால் இப்போ ஆறி விட்டுது அதில் அந்த கஜானை உடச்சி உடச்சி தான் போடணும் இதுக்குள்ளே முடிச்சு போட்டா சரி உடச்சி உடச்சி போடணும் நம்ம ஒரு அந்த குத்துறானேம்மா இல்லாட்டி குத்தி போட்டா நல்லா தானே இல்லை குத்தி போடுறது எல்லாமே ஏன் கூட தாஜி இந்த தாஜி இல்லை சூடாகும் சொல்லாது எப்படி எப்படி இருக்கேன் பாருங்க கோதுண்டு காணல இதுதான் கசக்குறோமா இது என்ன மாதிரி என்ன நிலவரத்துல போகுது நான் தான் நினைவு காய்ச்சி தரப்போறேன் உங்களுக்கு சரியா உண்மையிலடா இது இப்போ நீ அந்த காலங்களில் கேட்டி பட்டிப்பா வேஷன் ஆக்கணும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு கஞ்சோ கூழோ போதும் ஏதோ அண்டை கண்டா எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கஞ்சி இருந்தாலே போதும் ரெண்டு அடிக்கடி இந்த கஞ்சை ஞாபகப்படுத்துவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த கண்டிலாகும் சரியில்லை உண்மையிலடா அந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்டா எல்லாருக்கும் இப்போதைய காலமாக இருக்கிற வேலையை மாதிரி அந்த காலத்தில் இருந்திக்காது நிறைய சாப்பாடு அந்த காலத்தில் அவ்வளோ கிடைச்சிருக்காது கிடைச்சிக்காது யுத்த டைமில் யுத்த காலங்களில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாடா இந்த குருணல் கஞ்சி தானே குருணல் கஞ்சி தான் கூட காய்ச்சுவாங்களாம் அதாவது குருணல்னு சொல்லக்கூட அந்த அதாவது சோறுல உடஞ்ச சோறு குருணல் கஞ்சி காய்ச்சுவாங்க அப்போ எங்களுக்கும் நிறைய அனுபவம் உண்டா நாங்களாம் முதன்மையிலே அந்த டைமில் கஷ்டம் பண்ணுறோடியா நிறைய பேர் தானே ஃபேமிலி இப்போ நாங்களாம் ஃபேமிலி 8 பேர் அப்போ 8 பேருக்கும் சோறாக்குறோன்னா பாரு ஒன்றரை அப்படிலாம் போனோம் அப்போ அந்த டைமில் என்ன அம்மா வந்து அந்த குருணல் கஞ்சி அப்படின்னா கஞ்சிலாம் காய்ச்சி தருவாங்க இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை போனது அதான் முதல்ல இந்த குருணல் மருது சவ்வரிசி குரக்கன் அப்படியானதான் முதல் காய்ச்சி சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து என்ன சொன்னால் கஞ்சண்டு சொல்லுவோம் இது அங்கே ஜஃப்னா சைடு நிறைய ஊர்லேயும் நிறைய பேர் இருக்கும் எனக்கு பாயாசம் பண்ணுறது வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் நான் கேள்விப்பட்டேன் நான் தெரிஞ்சுமே நான் பாயாசம் பண்ணா சொல்லி பழக்கம் இல்லை எனக்கு சொல்லுவாங்க அங்கே தம்பி பாயாசம் கொடுக்காங்களா தம்பின்னா ஓடுனாங்க ஆனால் ஒரு சில இடத்தடா சாப்பாடு கொடுத்தாங்கண்டா கடைசியில் இந்த பாயாசம் மட்டும் கடைசி கொடுப்பாங்க அளவு தான்டா கூடல வந்துட மாட்டாங்க அளவுக்கு தான் சரி ரதியம்மா கணக்கான பதத்துக்கு வந்துட்டு போடு அடுத்ததெல்லாம் போடுங்க உண்டு சக்கரை கஞ்சி காய்ச்சலாம் நீங்கள் இல்லைதா சக்கரை இதுக்குள்ள கொஞ்சம் இதுக்குள்ளே சக்கரை போட்டிங்கன்னு சொன்னால் அது சக்கரை கஞ்சி நம்ம இப்போ கச்சான் போட போகிறோம் என்ன ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கச்சான் போட போகிறோம் கச்சான் வந்து அளவுக்கு தான் போடணும் அளவுக்கு மிஞ்சி போட்டாலும் நல்லா அறியாது ஓகே காணும் நினைக்கிறேன் இது நம்ம வந்து எல்லாம் அளவுக்கு போட்டால் தான் அளவாக இருக்கும் அதான் ஏதாவது ஒன்று கூடினாலும் அது வந்து சுவையை கொண்டுருவாது இது உண்மை எங்கே வர அதிகமாக சொன்ன மாதிரி எவ்வளோ இது வந்துட்டு பாத்தியா அவிஞ்ச உடனே அதாவதுடா இந்த ஜவரிசி பார்த்தீங்கன்னு இது வந்து அவிஞ்ச காணா இன்னும் அவியும் இது இன்னும் அவியும் அது வரைக்கும் நம்ம காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் சீனி கடைசிலாம் போடுறேன் இல்லை சீனி போடணும் நீ ஏலங்கருவப்பட்ட போட ஒரு சீனி போடணும் ஓகே அதையும் போடுங்க அதிகமா ஏலம் கருவா கராம்பு அப்படி உண்மை வந்து ஏலம் கருவா கராம போட வாசனை திரவியங்கள் ஒவ்வொரு பொருட்களாக போடணும் இனி வந்து அந்த சீனியை படம் தான் கரையும் நீதா வெள்ளம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே உங்களுக்கு இது என்னுடைய காய்ச்சிப்படுதுன்னு சொல்லி ஆனால் இது இனி பாருங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு வரும் ஏன்னா சீனி போட்ட மாட்டா கட்டாயம் இருக்கும் சவ்வரிசி வந்தா உடனே குடிக்காம ஆற வச்சு கொஞ்சம் ஆற வச்சு குடிச்ச மாட்டா நல்ல டேஸ்ட் ஆகும் இப்போ கொஞ்சம் காய்ச்சி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நாங்கள் ப்ளம்ஸ் போட போகிறோம்
உண்மையிலே பார்த்துப்பீங்க நாங்கள் நிறைய பொருட்கள் போட்டீங்க இதுக்கு நீங்களும் என்ன சொல்ல நல்லா இருக்கு மேலே காய்ச்சி குடிச்சு பாருங்க நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இது வந்து பொங்கல் தர மாதிரி தானே ஏன்னு சொன்னால் நாங்கள் கிண்டி கிண்டிக்கு காரணம் வந்து இல்லாட்டி அடி பிடிச்சிடும் அதான் ஓகே மக்கள் இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்களா பாத்தியமே இந்த அதாவது என்னன்னு சொல்றடா ப்ளம்ஸ் இருந்து எல்லாமே கணக்கான பதத்துக்கு வந்து எல்லாம் வந்து இல்லையா நூடிஸை பாருங்க மக்களே நூடிஸை நான் இப்படி வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் இறக்குற கட்டத்துக்கு வந்திக்கோம் ரதியம்மா டக்குனு ஓடியாங்க இறங்க ரதியம்மா அப்படியே இறங்க ஐயோ ஓகே